ஹாய், நான் செல்வம் ஷார்ட் ஃபன்லியோட ஃபவுண்டர். ஷார்ட் ஃபன்லி டீம் ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதனால தான் இன்னைக்கு ஷார்ட் ஃபன்லி உயிரோடு இருக்குது. அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா? கதைக்குள்ளே போகலாம். ஸோ ஷார்ட் ஃபன்லி ஒரு ஓடிடி அக்ரிகேட்டராக ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ஓடிடி மார்க்கெட் பிளேஸ் பிளாட்ஃபார்மாக நம்ம வேலை பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு டைம் நான் ஒரு ஃபிலிம் மேக்கரை ஒரு ஸ்க்ரீனிங் தேட்டரில் அவங்க படத்தை முடிச்சுட்டு ஸ்க்ரீனிங் பண்ணி அந்த ஒரு எக்ஸைட்டடோட வெளியில் வந்தாங்க. ப்ரோ, என் படம் வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வந்துருச்சு ப்ரோ அப்படின்னு என்கிட்ட ரொம்ப கத்தி சொன்னாங்க. ஸோ ஒரு சாதாரண ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவருக்கு அந்த படத்தை அது ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வர எக்ஸைட்மெண்ட்டை என்னால் உணர முடிஞ்சது. ஸோ அப்போ அவரை வந்து நம்ம யூடியூப்லேயும் இந்த மாதிரி ஒன்று 2 ஸ்க்ரீனிங் தேட்டர்லேயும் நிற்காமல் அவரை ஓடிடிக்கு நம்ம கொண்டு போக முடியுமா அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு ட்ரீமாக இருந்துச்சு. அந்த ட்ரீமை ஷார்ட் ஃபன்லி இன்றைக்கி 10 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸை கொடுத்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம். ஷார்ட் ஃபன்லிலேருந்து உங்களால் கண்டென்ட்டை ரிலீஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்க முடியும். மற்ற ஃபிலிம் மேக்கர்ஸோட நெட்வொர்க்கிங் பண்ணிக்க முடியும். ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு உங்களால் சப்மிட் பண்ண முடியும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோட ஷார்ட் ஃபன்லி இன்றைக்கி 2025, 26க்கு புதுசாக லான்ச் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபிலிம் மேக்கராக மறக்காமல் ஷார்ட் ஃபன்லியை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட இன்ட்ரெஸ்டிங் ஷார்ட் ஃபிலிம்ஸோட ஷார்ட் ஃபன்லி டீம் ரீச் அவுட் பண்ணுங்கள். உங்கள் கண்டென்ட்டை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் watching. Bye. What filmmaking taught me about business.